ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவள் பொறாமைக்காரி, இவளுக்கு மனசு வராது அப்படின்னு ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, நம்மளை பற்றி தப்பாக குறை சொல்லிகிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு பழி போடுறது, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதனால் நம்ம மனசு, ஐயோ நம்ம அப்படியா, நமக்கு மனசு வரலையா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், அப்படியே கொடுப்போம். என்ன கொடுத்தாலும் அவங்க ஒன்றும் மனசு மாற போகிறதில்லன்னு வச்சுங்க. அவங்க அப்படியே தான், நம்ம என்ன பண்ணாலும் அந்த குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நடத்த கெட்டவ, மனசு இல்லாதவ, பொறாமைக்காரி, அதுக்கப்புறம் காரியம் வரவ, மயக்கி பேசுகிறப்ப அப்படின்ட்டு தாறுமாறாக ஏதாவது ஒன்று வேலை கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் ஏன்டா இவங்க இப்படி இருக்காங்க, ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிப்போம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தில் ஒரு சாக்கடை இருக்குன்னா அந்த வாசனை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவங்க மனசில் இருக்க அழுக்கு அப்படியே வெளியில் அப்பட்டமாக தெரியுது. ஆனால் நல்லவங்க பாருங்கள், நம்மளை வெச்சு வேர் மாதிரி சந்தனம் மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதனால் நம்மளை குறை சொல்கிறவங்க அவங்க மனசில் இருக்கிற அழுக்கை நம்ம மேலே காட்டுறாங்க. நம்ம தண்ணி மாதிரி தான். நம்மள ஏதாவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேணாம்.